வீட்டுல இருந்ததை விட இங்க திருப்தியா இருக்கேன். 4 பேர் பாக்கலாமா இருக்கு, பேசலாமா இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்கு. இங்க யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு? அழாதீங்க. யாரு பிடிக்கும்னு இல்லை, எல்லாரோட பேசுவேன். ஹலோ வியூவர்ஸ், சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கலை ஓல்டேஜ் ஹோம் பத்தி தான். சோ இந்த ஹோம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஃபீட் ரோட்ல சன்வே மன்னார் ஹோட்டலுக்கு பக்கத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க ஓல்டேஜஸ் அண்ட் பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சோ கலை ஓல்டேஜ் ஹோம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புள் லோன்லியா ஃபீல் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கேரம். பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுமே குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்களை என்டர்டைன் பண்றதுக்காக இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட கலை ஓல்டேஜ் ஹோம்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை நீங்க வந்துட்டு ஒர்க் போறீங்க, உங்களால பாத்துக்க முடியல, இல்ல வேற ஏதாவது ரீசன்னால உங்களால அவங்களை டேக் கேர் பண்ணிக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரியே சூப்பரா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்காக நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. சோ கண்டிப்பா உங்க வீட்டு பெரியவங்களை நீங்க சூப்பரா பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில தோசை சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டீங்களா? தோசை என்ன வச்சு சாப்பிட்டீங்க? என்ன தொட்டு சாப்பிட்டீங்க? சட்னி சுட்டு சாப்பிட்டேன். சட்னி நல்லா இருந்ததா? சட்னி தோசையும் எப்படி இருந்தது? சட்னி 8ஆவது மாசம் வந்தா வருவாங்க பிள்ளையும் மருமகளும் வரும் என்ன பாக்குறதுக்கு. சரி, எனக்கு ஜனங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களோட நான் இல்லை, என் பிள்ளை வந்து அவங்களெல்லாம் பார்க்க விடாதபடிக்கு என்ன என் பிள்ளை பத்தெல்லாம் பாத்துக்குது. என்ன எங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு இருக்கும் போது எல்லாம் வந்தாங்க, எல்லாம் வாங்க நாங்க கொண்டாங்க. இப்ப அவரு இறந்த பிறகு குடுக்கறதுக்கு முடியலன்னு எல்லாம் ஒதுங்கினாங்க. என் பிள்ளை ஒதுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் என்ன பத்திரமா பாத்துக்குது, என் புள்ள பாத்துக்குது. சூப்பர். என் மருமகள என்ன பாத்துக்குது. என் மருமக பெரிய மருமக மெட்ராஸ்ல இருக்கிறா, என் பேத்தியும் இருக்கிறா, எல்லாருடைய ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. சரி, யாரோடையும் இது இல்லாத என் புள்ள பத்திரமா என்ன பாத்துக்கிட்டு இருக்குது. சூப்பர் பாட்டி. இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்களேன். இங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்? இங்கயா அவங்கள பத்தி சொல்லுங்க. இங்க சுஷிமா என்ன பத்திரமா பாத்ரூம் அழைச்சிட்டு போவோம். இந்த லாவுல கைய போட்டு அழைச்சி இந்த பாத்ரூம் உள்ள விடுவோம். சரி, அந்த பொண்ணும் அத மாதிரியே அழைச்சிட்டு போய் விடுவோம். முடியும் கொஞ்சம் விட்டுட்டா உழுந்துருவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நிக்க முடியாது என்னால. போனேன்னா அந்த படி ஏறிடணும். ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட காலி ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. இது பண்ணிக்கிறேங்க, முறையே நல்லா கவனிக்கிறேன். என்ன சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மீனாட்சி சுந்தரம். ஓகே, மீனாட்சி சுந்தரம் அம்மா, எப்போ வந்தீங்க நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்க்கு? எப்போ வந்தீங்க ஞாபகம் இருக்கா? 1 வருஷம். 1 வருஷம் ஆகுதா? ஓகே, 1 வருஷமா உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க கலை ஓல்டேஜ்? நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? என்ன சாப்பிட பிடிக்கும் ரொம்ப? எல்லாம் மத்தியான சாப்பாடு, காலையில இட்லி பலாரம், மத்தியான சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுக்குறாங்க. காஃபி டிஃபன் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதா? ஓகே ஃபைன். எல்லா சாப்பாடும் ரொம்ப திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்குது. ஓகே ஃபைன். நீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? எல்லாமே கரெக்டா கொடுக்குறாங்களா? மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு வர்றேன். சாப்பிட்டுட்டு வரீங்க. ஓகே, உங்களுக்கு இங்க என்ன ரொம்ப பிடிக்கும்? இங்க கலை ஓல்டேஜ் ஹோம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குமா? வத்த குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு. நான் வந்து இது நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, அதனால மரக்கறி எல்லாம் பிடிக்கும். அப்படியா? அப்ப உங்களுக்காக ஸ்பெஷலா வந்துட்டு வெஜிடேரியன் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களா நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு? சரி சொல்லுங்க, இங்க வந்து உங்களை யாரு வந்துட்டு பாத்துக்கிறா? என் புள்ள வந்து பாத்துக்கிறேன். உங்க புள்ள வந்து பாத்துக்கிறாங்க. இங்க யாரு பாத்துக்கிறா? இங்க அந்த அம்மா. அவங்க பேர் என்ன? அவங்க பேரு
அவங்க பேரு? தாமரை. தாமரை. தாமரை, சுசி, ஹேமா 3 பேரும் பாத்துக்க. 3 பேரும் பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்களா? சூப்பரா பாத்துக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்களாம் என்ன பண்றாங்க உங்களுக்கு இங்க? எனக்கு வேண்டியதை செய்யறாங்க, கேட்டா செய்யறாங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஓகே. குளிச்சுப்பீங்களா? பாத்ரூம் எல்லாம் போய்ப்பீங்களா இல்ல யாராவது உங்களை கூட்டு போவாங்களா? கொடுத்துட்டா நானே குளிச்சுப்பேன். நீங்களே குளிச்சுப்பீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குல்ல? எந்த ஒரு குறையும் இல்ல இங்க? இல்ல, எந்த ஒரு குறையும் இல்ல. ஜாலியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே. நாடகம் பாப்பீங்களா? நாடகம் பாப்பீங்களா? நாடகம் என்ன நாடகம்? எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இது ஸ்டார்ல போடுற நாடகம் பேரு தெரியலையா? என்ன பேருன்னு தெரியல. நாடகம் பேரு, நாடகம் பேர் சொல்லுங்க. பாப்பீங்கல்ல? மறந்து போயிடுச்சு. ஸ்டார் விஜய்ல போற நாடகம் எல்லாம் பாப்பீங்க. சூப்பர். நாடகம்லாம் ரொம்ப பிடிக்குமோ? ஓகே. அப்படியா? கண்ணுல எதுவும் ப்ராப்ளம் இல்ல? நல்லா சூப்பரா படிப்பீங்க? கண்ணாடி எல்லாம் போடலையா? சூப்பர். உங்க பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அவங்களை இங்க விட்டதுக்கு அப்புறம்? யாரு? உங்க பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பசங்களா வந்து பாத்துட்டு போவாங்க. பாக்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வேற என்ன செய்ய போறாங்க? இல்ல, வேற ஏதாவது சொல்லிட்டு போவாங்களான்னு கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குது இந்த இடம் அப்பெல்லாம் உங்க வீட்டுல கேட்டிருக்காங்களா? அது நல்லா இருக்கிறது தானே கொண்டாந்து சேர்த்திருக்காங்க, அதனால எதுவும் கேக்குறது இல்ல. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர். பாக்கலாமா இருக்கு, பேசலாமா இருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கு. இங்க யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அழாதீங்க. யாரு பிடிக்கும்னு இல்ல, எல்லாரோட யார பிடிக்கும்னு கேக்குறாங்க. யாரு உங்க ஃப்ரெண்ட் சொல்லுங்க. இவங்களோட தான் பேசிக்கோங்க. இங்க உட்காந்து நாடகம் பாப்போம், நானும் அவங்களும் தான் பாப்போம். பாப்பாவும் நீங்களும் தான் பாப்பீங்களா? ஓகே. பாப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? பாப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? உங்க ஃப்ரெண்ட் பாப்பாவையா? சும்மா பேசிட்டு இருப்போம், நாடகம் தான் பாப்போம், வேற ஒண்ணு. சரி, ஓகே ஓகே. வேற என்ன பேசிப்பீங்க நீங்களும் பாப்பாவும்? வேற என்னெல்லாம் பேசிப்பீங்க நீங்களும் பாப்பாவும்? வீட்டு கதையெல்லாம் பேசுறது கிடையாது, நாடகம் பார்த்துட்டு நாடகத்தை பத்தி தான் பேசுவீங்க. ஓகே ஃபைன். ஹாய்ப்பா, உங்க பேர் சொல்றீங்களா? என் தனவேல். என் தனவேலப்பா, எவ்வளவு வருஷமா நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கீங்க? 9 மாசமா இருக்கேன். 9 மாசமா இருக்கீங்களா? சூப்பர். 9 மாசமா இங்க இருக்கீங்க இல்லையா? இங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்ல, இங்க அனைவருமே நல்லா நடத்தக்கூடியவங்க, இங்க இருக்கிறவங்க அருமையானவங்க, அருமையான நல்லவங்க. ஓகே. இங்க 9 மாசமா இருக்கீங்க இல்லையா? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருங்க? எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு. எல்லாருமே ஃப்ரெண்டா? எல்லாரும் ஃப்ரெண்டு. சரி, ஓகே. ஹோம் நடத்தக்கூடியவங்க வரைக்கும் எல்லாம் ஃப்ரெண்ட், எல்லாருமே ஃப்ரெண்டு. ஓகே. இங்க உங்களை யாரு வந்துட்டு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறா? இந்த ஹோம் நடத்தக்கூடியவங்க, சமைக்கக்கூடியவங்க 4 பேரு, 4 பேரு அவங்க எல்லாம் பாத்துறாங்க. அவங்க பேர் சொல்ல முடியுமா யார் யாருன்னு? செந்தாமரை, சுசி, ஏமா, கௌசல்யா. கௌசல்யா. சூப்பர். இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள சூப்பரா பாத்துக்கிறாங்களா? ஓகே. இங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. டைமுக்கு குடுக்குறாங்களா? டைம் குடுக்குறாங்க. மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? பாத்து தராங்களா? எல்லாம் குடுக்குறாங்க. எல்லாமே குடுக்குறாங்க. சரி, ஓகே. எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? ஏதாவது ஒரு பாட்டு? வராது. பாட்டு வராதா? எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு எதுவுமே வராதா? சினிமாவே அதிகமா பாக்க மாட்டீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு, சினிமா பாட்டு வேண்டாம், சாமி பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்களா எங்களுக்காக. உங்க குரல் நல்லா இருக்கு, அதனால உங்களை பாட வச்சு கேட்கணும் போல ஆசையா இருக்கு எனக்கு. சொல்லிடுறேன். சரி, சொல்லுங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம். சரி, ஓகே. அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஓகேப்பா. சரி, ஓகே. 9 மாசமா இங்க இருக்கீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி, இங்க வரதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஊர் எது? எங்க இருந்தீங்க? நெய்வேலி சொந்த ஊரு. நெய்வேலி இருந்தேன். நெய்வேலியில இருந்தீங்க. ஓகே. நெய்வேலி தான் சொந்த ஊர், அங்கதான் இருந்தீங்களா? சரி, ஓகே. இங்க எதனால வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? யார் கொண்டு வந்து சேர்த்தாங்க? என்னுடைய பிள்ளை கொண்டு வந்து சேர்த்தாரு. வந்து பாக்குறாங்களா? வந்து பாக்குறாங்க. ஓகே ஃபைன். நீங்க வீட்ல இருந்த மாதிரியே இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஜாலியா இருக்கா? வீட்ல இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாற்றம், இங்க அதை விட நல்லாவும் இருக்கு. ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன விஷயத்த நீங்க வீட்ல இருந்து மிஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன விஷயம்? என்ன விஷயத்த மிஸ் பண்றீங்க வீட்ல இருந்து? ஏதாவது மிஸ் பண்றீங்களா இந்த இடத்துல? என்ன, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். முதியோர்
நான் முதியோர் லிஸ்ட்ல ஒண்ணு. அதனால எதையும் அனுபவிச்சாக்காம இங்க புதுசா முதியோர் இல்லத்துல புதுசா வந்து நல்லா பாத்துறாங்க, நல்லா செய்யறாங்க. அதுதான் அனுபவங்கள் எனக்கு புதுசு. அதுதான் இந்த அனுபவம் தான் புதுசா இருக்குதுன்றீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவம் பண்ணாச்சு, இந்த அனுபவம் புதுசா இருக்கு அப்படின்னு. பட் ஆனா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இது நல்லா இருக்கா? முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். ஹாய் தர்ஷினி, சொல்லுங்க. சோ நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல ஒன் ஆஃப் த கேர்டேக்கரா இருந்து இல்ல நர்ஸா இருந்து இங்க இருக்கவங்க எல்லாரையும் பாத்துக்கிறீங்க. சோ எப்படி இருக்கு இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு? என் பேர் தர்ஷினி. நான் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி ஆஃப் டென்டல் சயின்ஸ்ல 4th இயர் படிக்கிறேன். ஓகே. லீவ் விடப்போ அப்பப்போ வந்து தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே ஃபைன். அவங்களுக்கு ஏதாவது பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் அப்பப்போ வந்து பாத்துக்கிறீங்க. நீங்க தான் அவங்களோட டென்டல் கேர் பாத்துக்கிறீங்க ஃபுல்லாவே. ஓகே ஃபைன். இப்ப இருக்கிற இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அவங்களோட டென்டல் ஹெல்த்? பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்காங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ சோ மச். அண்ட் எஸ், நீங்க வந்துட்டு லீவ் இருக்கும் போது எதனால வந்து இங்க வந்து இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது? ஏன்னா நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்க, லைக் இன்னும் நீங்க நிறைய பாக்கணும் போகணும். பட் ஆனா இருந்தாலும் வந்துட்டு உங்களோட லீவ் டைம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்கோ எங்கேயா போகாம இந்த ஹோம்ல வந்து இந்த தாத்தா பாட்டிஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ரீசன்? ரீசன் எதுவும் இல்லை, இங்க வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எல்லாரும் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னாலே ட்ரக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். சீரியஸ்லி நான் சொல்றேன், அந்த ட்ரக்ஸ் எல்லாம் விட இந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட இருக்கிறது அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு நம்ம பண்ற ஹெல்ப் மூலமா அவங்க கண்ணில் தெரியுற அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 ட்ரக். ஸோ அந்த ட்ரக்குக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா வேற எந்த ட்ரக்குக்குமே நம்ம போக மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சூப்பரா நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுசித்ரா. ஹேமா அண்ட் சுசித்ரா. சோ நீங்க தான் அந்த 2 பேரா? நான் இவ்வளவு நேரம் அந்த தாத்தா பாட்டிஸ்ட பேசும்போது உங்களுக்கு யார் இங்க பாத்துக்கிறான்னு கேட்கும் போது அவங்க சொன்ன 2 பேர், முக்கியமான பேர் வந்து ஹேமா அண்ட் சுசித்ரா, அதுதான் சொன்னாங்க. சோ சொல்லுங்க, அந்த தாத்தா பாட்டிஸ எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க? டோட்டலா இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க? டோட்டலா 30 மெம்பர்ஸ். 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 பேருமே நீங்க 2 பேர் தான் பாத்துக்கிறீங்க. அது இல்லாம நைட் ஷிஃப்ட் ஒருத்தவங்க வராங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் நைட் வேற ஒருத்தவங்க வராங்க. ஓகே ஃபைன். சோ இவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இப்போதைக்கு? இவங்க பிபி சுகர் பேஷண்ட் இருக்காங்க. சிலவங்க பெட் ரிட்டன் ஆயிட்டாங்கன்னா டாக்டர் வர வச்சு நாங்க பாப்போம். அப்போ ஐவி ட்ரிப்ஸ் அது மாதிரி போடுற மாதிரி இருந்தா அதெல்லாம் நாங்க இங்கேயே மேனேஜ் பண்ணி பார்ப்போம். அப்படியா? ஓகே ஃபைன். சோ இங்க பெட் ரிட்டனா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க? ஐ மீன் பண்ண வைக்கிறாங்க கலை ஓல்டேஜ் ஹோம்ல? ட்ரெஸ்ஸிங் நார்மலா இப்படின்னு போல பண்றோம். ஓகே. இப்போ திடீர்னு அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல சைட் ரைல்ஸோட பெட் ரிட்டன்லாம் வந்து சொல்லிடுவாங்க, அது வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த பெட் ரிட்டன் பீப்புளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு இப்ப ஃபீடிங் எல்லாம் எப்படி நீங்க தான் பண்றீங்களா? இல்ல அவங்களுக்கு ஃபீடிங்கும் நீங்க தான் பண்றீங்க, மெடிசன்ஸ் எல்லாமே நீங்க தான் டைமுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? ஓகே சூப்பர். சோ இங்க வந்து 30 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு எப்படி இருக்குது? லைக் நீங்க வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, இது வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஓல்டேஜ் ஹோம். இங்க ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்னென்னலாம் வந்து பண்றீங்க, ப்ரொவைட் பண்றீங்க? இல்ல அவங்கள்ட்ட என்ன ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் வேணும் அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி? நாங்க அவங்க அட்டெண்டர் கிட்ட சொல்லிடுவோம் அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம். அவங்க லிஸ்ட் கேட்பாங்க, நாங்க அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வீட்ல இருந்தே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்க அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஓகே ஃபைன். சோ இங்க நிறைய தாத்தா பாட்டி சொன்னது, எங்களை இவங்க 2 பேரும் சூப்பரா பாத்துக்கிறாங்கம்மா, எனக்கு பாத்ரூம் போகணும்னு கேட்டனா உடனே கூட்டிட்டு வந்து விடுவாங்க, குளிக்க போகணும்னு நான் சொல்றேன்னா எனக்கு கை தாக்கலா கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்படின்றாங்க. சோ அவங்களோட சந்தோஷம் வந்து எனக்கு புரியுது, அவங்களை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்கன்னு. அதுல உங்களுக்கு எப்படி இருக்குது? லைக் இந்த விஷயம் எல்லாம் பண்றீங்க இல்லையா, இது நம்ம ஹாஸ்பிட்டல்லயும் பண்ணலாம். பட் ஹாஸ்பிட்டல்ல பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வருவாங்க, நாளைக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, மாறிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இந்த தாத்தா பாட்டிஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா இவங்களுக்கு வந்து பண்ணும் போது உங்களை வந்து அவங்க ஒரு ரிலேட்டிவா தான் பாப்பாங்க, தன்னோட பொண்ணு மாதிரியோ இல்ல பேத்தி மாதிரியோ தான் பாப்பாங்க. சோ அவங்களோட உங்க பாண்டிங் எப்படி? எங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நாங்க டெய்லி இங்க இருக்கிறதுனால அவங்க கூட நல்லாவே அட்டாச் ஆயிடுவோம். அதனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. ஓகே, சோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப முடியல, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. சோ இப்போ அவங்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு மெடிசன் தேவைப்படுது அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்றீங்க? அவங்க வீட்டுல கான்டாக்ட் பண்ணுவோம், வேண்டிய திங்ஸ் எல்லாம் நாங்க எழுதி லிஸ்ட் போட்டு கொடுப்போம். அது சப்போஸ் அவங்களால வர முடியல இல்ல ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், மேம் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இங்க இருக்கிற இன்சார்ஜ் மேமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க அது எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு.
சோ சீரியஸ்லி வந்துட்டு செவிலியர் ஜாப் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரைஸ்லெஸ் ஜாப். அதை பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தைரியம் வேணும். அதை அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய நிறைய தாத்தா பாட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் கலை ஓல்டேஜ் ஹோமுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கமாவும் நீங்க வந்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி வந்து இந்த ஹோம் கண்டினியூ ஆகுற வரைக்கும் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சோ ஹாய்மா, அவங்க பேர் சொல்லுங்க. செந்தாமரை. செந்தாமரை அம்மா. சோ எல்லா பார்ட்டிஸுமே சொன்ன ஒரு பேர் வந்து செந்தாமரை. தாமரை எங்களை அவ்வளவு அற்புதமா பாத்துக்குது, எங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டி சொன்னாங்க. சோ சொல்லுங்க, இங்க எவ்வளவு வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க? நான் இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஏற்கனவே நான் வேற ஹோம் வேலை செஞ்சேன். அதெல்லாம் ஹோம் பிடிச்சிருந்து நான் ஹோமே தேடின்னு வரேன். எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஹோமே தேடிட்டு அங்க மட்டுமே வேலை பார்த்தா போதுன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய வேலை இருக்கும் போது எதனால ஹோம் மட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து வயசானவங்க பாத்துக்கிட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓ சரி, ஓகே. இங்க இருக்கிறதுல எந்த பாட்டி இல்ல எந்த தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்காத இல்ல, எல்லாருமே பிடிக்கும். ஓகே ஃபைன். அவங்க ஏதாவது ஸ்பெஷலாலாம் சமைச்சு கேட்டுருக்காங்களா உங்கள்ட்ட? வந்து ஹாஸ்டல்ல ரெகுலரா போடுறத தாண்டி இல்ல தாமரை எனக்கு இது பிடிக்கும் கேட்பாங்க. அவங்க காரக்குழம்பு கேட்பாங்க. காரக்குழம்பு கேட்பாங்க. அதெல்லாம் செஞ்சு தருவீங்களா? செஞ்சு தருவீங்க. வாழைப்பூ கேட்பாங்க, அதெல்லாம் செஞ்சு தருவோம். கீரை கேட்பாங்க, அதெல்லாமே செஞ்சு தருவாங்க. சூப்பர். ஆக்சுவலி மனுஷன் வந்துட்டு வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சோறு மட்டும்தான். சாப்பிடறதுக்காக தான் மெயினா நம்ம வாழ்றோம். அந்த ஒரு சாப்பாட சூப்பர் டேஸ்டியா அவங்களுக்கு இந்த வயசுல வந்துட்டு நீங்க வீட மிஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க கேக்குறத நீங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் இப்போ அவங்க கேக்குறத பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க மேம் கிட்ட அப்ரோச் பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க? மேம் கிட்ட சொன்னா மேம் வாங்கி தருவாங்க. இல்லன்னா நானே கூட வாங்கி செஞ்சு நீங்களே வாங்கி செஞ்சு தந்துருவீங்க. அவ்வளவு லவ் உங்களுக்கு. இதுதாங்க ஒரு அர்ப்பணிப்பு. லைக் என்னன்னா உங்களோட ஜாப் மேல இருக்கக்கூடிய உங்களோட லவ் இல்லையா? அதாவது மேம் கிட்ட சொல்லுவோம், மேம் வாங்கி தருவாங்க. சப்போஸ் மேம் வாங்கியே தரல, இல்லனாலும் பரவாயில்ல, நானே என் கை காசு போட்டு வாங்கி வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு செஞ்சு தந்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச். இந்த தாத்தா பாட்டிஸ்க்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இந்த ஹோம்ல இருந்துட்டு இருக்கீங்க. சோ தொடர்ந்து நீங்க இங்க வேலை செய்யணும், இந்த தாத்தா பாட்டிஸ் எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். தேங்க்யூமா. கலை ஓல்டேஜ் ஹோமோடைய ப்ரொபரேட்டர் திருமதி கலைவாணி கணேசன் அவங்க கூட தான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க மேம். என் பேர் கலைவாணி கணேசன். நான் கலை ஓல்டேஜ் ஹோம்ன்றது ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கேன் மேம். இங்க நான் பல சமூக அமைப்புல இருக்க பொறுப்புல நான் ஆக்சுவலா ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஓகே. என்னோட ஓன் மணில இந்த ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சமூக அமைப்புல நிறைய பொறுப்புல இருக்கேன். ரோட்டரியில இருக்கிறேன் மேம். அப்புறம் நமது வீர தமிழர் செயல் மாச்சார இயக்கத்துல செக்ரட்டரியா இருக்கேன். தமிழ்நாடுல கொஞ்சம் அமைப்புல எல்லாம் கொஞ்சம் செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்கேன். அது இல்லாம இந்த ஹோம் நான் ரன் பண்ணணும் ரொம்ப ஆசை. இந்த மாதிரி வயசானவங்களை வச்சு பாக்கணும்னு அது என்னோட ஓன் மணில நடத்திட்டு இருக்கேன். சூப்பர் மேம். சோ நிறைய சமுதாய இயக்கத்திலயும் இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் சேம் டைம் வந்துட்டு நீங்க ஒரு செவிலியர். அது எனக்கு இப்போ புதிய ஒரு தகவலா இருக்குது. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கலை ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டேஜஸ்க்காக ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும்னு தோணுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஹோம் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. இப்ப கோவிட் வந்தது இல்லைங்களா, அப்ப ஆரம்பிச்சது. இத வந்து ஒரு 22 இயர்ஸா எங்க நாத்தனார் நடத்திட்டு இருந்தாங்க. எங்க ஹஸ்பண்டோடைய அக்கா அவங்க நடத்திட்டு போது கோவிட்ல இப்ப இறந்துட்டாங்க லாஸ்ட் டைம். அந்த டைம்ல ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து உள்ளே யாருமே அவங்க பேரண்ட்ங்களே யாருமே பிள்ளைங்களே யாருமே வரல அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு. அப்ப யாருமே இல்லாம ரொம்ப தனியா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எங்க நாத்தனார் இறந்துட்டாங்க. அப்ப அதை எடுத்து இதை நான் நடத்தினேன். தற்சமயத்துக்கு அவங்களுக்காக கொஞ்சம் நடத்துறதுக்கு ஆசைப்பட்டேன். சரி, அவங்க கேர் பண்றவங்களும் நம்ம இந்த 6 பேரை நல்லா ஆக்கி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு. அதுல அவங்க நல்லாகி அப்ப கூட அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இது மாதிரி நம்ம ஏன் எடுத்து நடத்தக்கூடாது? காசு பணம் இருந்தாலும் இவங்களை யாரும் ஆதரவு பண்றதுக்கு யாருமே இல்லையே, இது மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, இது மாதிரி நம்ம எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து நடத்த ஆரம்பிச்சோம். அதுல இருந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேம். லைக் இத நீங்க வந்து பார்த்தோம், நாங்க நிறைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய தாத்தா பாட்டிஸா இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, நாங்க வீட்டுல இருந்ததை விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு விஷயத்த எவ்வளவு வருஷமா மேம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால இப்ப ஜூன் வந்துச்சுன்னா 4வது வருஷம் மேம். அடுத்த மாசம் நாங்க ஆண்டு விழா வைக்கிறோம். அப்பப்ப இவங்களுக்கு இது மாதிரி
நம்ம சாதாரணமா டெய்லி ஒரு நாளைக்கு 2 வாட்டி வந்துருவேன். வரலைன்னா உடனே போன் வந்துரும், அம்மா எங்க, அம்மா காணோம், அம்மாட்ட பேசணும், போன் பண்ணி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் காலையில வீட்டு வேலை முடிச்சோடனே ஹோம், அதுக்கப்புறம் டியூட்டி இருந்துச்சுன்னா டியூட்டி முடிச்சுட்டு அப்புறம் ஹோம், ஈவினிங்ல வந்துருவேன். அது இல்லாம நான் அமைப்புல நிறைய இருக்கறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே இங்கேயே வைப்பேன். வைக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நம்ம வெளியில ஃபங்க்ஷன் போற மாதிரி, என்னம்மா நீங்க மீட்டிங்கா, சரி சொல்லிட்டு அப்படி ரொம்ப அழகா எல்லாம் நீட்டா வந்து உட்காந்துருவாங்க, ஜாலி ஜாலி அப்படின்னுவாங்க. உங்களை பார்க்க எல்லாம் வராங்கன்னு சரி மேடம், எங்களுக்கு அவங்களே ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் டைம் கூட உலக குடும்ப தினம் சொல்லிட்டு வச்சிருந்தேன். எல்லா அமைப்பு கவிஞர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களும் குடும்பத்துல ஒரு மெம்பரா இருக்கிற மாதிரி வச்சு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. எந்த சாப்பாடு வேணும்னாலும் என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம். ஓகே மேம், ஒரு மன நிறைவுக்காக இந்த ஒரு ஹோம் வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இதனால வந்து யூஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நான் பார்த்த வரைக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேஷண்டா இருக்காங்க. சோ அவங்களையுமே நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. அது எப்படி நான் பண்றீங்க? இது வந்து பேஷண்ட்னா இப்ப அவங்க கொஞ்சோண்டு காயம் இருந்துச்சு அப்படி சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அதை நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஆயில்மெண்ட், ட்ரெஸ்ஸிங்க்கு, சலைன்னு எது வேணுமோ நம்ம ஸ்டாஃப் கிட்ட வாங்கி அரேஞ்ச் பண்ணிடுவோம். டெய்லி ட்ரெஸ்ஸிங் அதனால அவங்க கேர் பண்ணி அதுக்கு தண்ணி போகாம பாத்துக்கிறது. காலையிலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஐவி போடணும்னாலும் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லை அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நாங்க வர முடியல, நீங்க பாத்துங்க, இல்லைன்னா ஒரு சில பேர் வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாசம் கடைசியில வர மேடம் கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக நாங்க இன்ஃபார்ம் பண்றோமா, வேற ஒண்ணும் இல்ல. அதனால எல்லாருமே சொல்லிடுவாங்க, போன்ல வீடியோ கால் பேசுவோம், வர முடியலனாலும் வீடியோ கால்ல பேசி அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவோம். இப்ப வெளிநாட்டுல இருக்கிற பாட்டிலாம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வீடியோ கால்ல பேசுவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீ வை, நான் அம்மா வந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகிட்ட கூட பேச மாட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க நான் பேச போறேன் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா அமைக்கிறதுக்கு என்னோட கணவர் தான் ஃபர்ஸ்ட் மெயின் காரணம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல நம்பிக்கையில என்ன முடியுமான்னு, அதனால முடியும், நீ செய்ய, நான் சப்போர்ட்டா இருக்கிறேன், உனக்கு எதையுமா நீ செய்யுன்னு சொல்லி சப்போர்ட் கொடுக்குறது என் கணவர் தான். இன்னமும் எனக்கு சப்போர்ட் அவங்க தான். இப்ப வீட்லயே நான் டியூட்டிக்கு போயிட்டா வீட்டுல கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காலையில அவங்க வந்துருவாங்க. இல்ல எங்க பசங்க வந்துருவாங்க, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. பெரியவர் வந்துருவாங்க, இல்லைன்னா எங்க சார் வந்துருவாங்க. வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரும் வராம இருக்க மாட்டோம். ஒரு நாளையில ஒரு 3 வாட்டி தான் வந்துருவாங்க. எல்லாருமே வந்து கேர் பண்ணி பாத்துக்குவாங்க. சரி நீ டியூட்டி முடிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் போறேன்னு சொல்லிட்டு சார் போவாங்க. என்னால முடியும், உன்னால செய்யி. இப்ப ஓன் மணில நான் செய்யணும், ஃபுல் சப்போர்ட் எங்க சார். இதெல்லாம் ரெண்டுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ரெண்டுக்கு வாடகை, இது அரேஞ்ச் பண்றது எல்லாமே எங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீ சேவை ஒரு மனப்பான்மையோட செய்யற, திருப்தியா செய், போகும்போது என்ன கொண்டு போறோம், கண்டிப்பா நீ இருக்கிறவங்க சந்தோஷமா செய்ய, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் சொல்லிட்டு என் கணவர் தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால நான் செஞ்சுட்டேன். கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னாலும் யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் வேணும். அது மேபி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் சிஸ்டமா உங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அண்ட் மேம் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கேன். இல்லன்னா இங்க கொண்டுட்டு வந்து விடுறாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸியா இருக்கணும், இல்ல தாத்தா பாட்டிஸா கொண்டுட்டு வந்து விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்க எனக்கு வந்துட்டு ஒரு 6 மாசம் பாத்துக்கோங்க மேம், நாங்க வெளியூர் போறோம் இதா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப லீவுக்கு போறாங்க, இப்ப சம்மர் வந்துருச்சு, இப்ப அவங்க ஃபேமிலியோட பிள்ளைங்களோட போவாங்க. வயசானவங்களை கூட்டு போக முடியாது, ஒரு 15 நாளுக்கு வச்சு ஓகே நோ ப்ராப்ளம் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க ஒரு பாட்டிய. இன்னும் 15 நாள் தான் நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வாமா போலாம், நீங்களும் போய் சுத்திட்டு வந்தீங்களா, நான் இங்க இன்னும் ஒரு 15 நாள் இருந்துட்டு வரேன் அப்படிலாம் இருக்காங்க. ஜாலியா இருக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தா. அது மாதிரி அவங்க வீட்டுல ஏதாவது டெத்து கொண்டுன்னா அப்படி கூட்டு போவாங்க, கொண்டு போயிட்டு பாத்துட்டு வருவாங்க. அப்புறம் இது மாதிரி வெக்கேஷன்ல எல்லாரும் ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1 வீக் ஒரு 10 days வச்சிருந்துட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி யாராவது இல்ல நீங்க ஃபுல் டைமா இங்கேயே இருக்கட்டும் எங்க அம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு, இல்ல அதுக்கப்புறம் இல்ல எங்க அம்மாவை நாங்க மிஸ் பண்றோங்க, நாங்க திரும்ப கூட்டிட்டு இருக்காங்க. அது வந்து 1 வீக் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நானும் வேலைக்கு போறேன் மேடம், அப்பா இருக்காங்க, யாரும் இல்ல, எனக்கும் கல்யாணம் ஆகல, அம்மா ஒண்டி பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க நல்லா கேர் பண்றீங்க, உங்களை பேஸ்புக்ல எல்லாம் பாக்குறோம், உங்களை நெட்ல எல்லாம் பாக்குறோம், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவை இங்க விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து விட்டாங்க. அவங்க கொஞ்சம் கால்ல அடிபட்டு இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க கால் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி ஒரு 4 நாள் தான் வச்சிருந்தோம். உடனே அவங்க அக்கா வந்தாங்களா, என்னடா அம்மா விட்டுட்ட நீ, அக்கா வந்து திட்டுற, அம்மா பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, சாரி மேடம், நீங்க என்னோட நல்லாவே பாத்துனீங்க,
4 நாள்ல காயமே ஆறி இருக்கு, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நான் கூட்டு போறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு அம்மா தான், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. சீரியஸ்லி அதெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா ஒண்ணும் இல்ல சார், சந்தோஷமா கூட்டு போறேன் அப்படின்னு. இல்ல மேடம் எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப சேஃபா இருக்குது, இப்ப அக்காலாம் வந்திருக்காங்களா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதையும் ஃபீல் பண்ணாரு. பரவாயில்ல சார், நீங்க சந்தோஷம் ஃபேமிலியோட இருக்கிறது போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. என்னதான் அவங்க ஃபேமிலியோட எல்லாம் இருந்தாலுமே சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தனியா லைக் அவங்க செட்டுல வந்துட்டு கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல அப்படின்னா மருமகள், அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படி இருக்கும். பட் ஆனா அவங்களுக்குமே பிஸியா இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும், அதுக்கப்புறம் டியூஷன் போகும், வீட்டுல எனிவேஸ் அவங்க லோன்லியா இருப்பாங்க. பட் ஆனா இங்க வரும்போது அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி கிடைக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, புது புது முகங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? ஈவினிங் ஆனீங்கன்னா நீங்க பாக்குனா ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கே ஆசையா இருக்கும். வீட்டுல சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்காவது போயிட்டாங்கன்னா, பசங்க எல்லாம் சென்னையில படிக்கிறாங்க, டியூட்டி இல்லைன்னா காலையிலேயே வந்துருவேன். காலையில நான் வந்துட்டேன்னா ஈவினிங் ஃபுல்லா இவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒருத்தர் பூ கட்டுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுல இருக்கிற மாதிரி காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுனா இந்த உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா அப்படின்னு ஏண்டி இதை வைக்கிற மாத்தி வைக்கு சீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாத்தா சொல்லுவாங்க எப்ப பாரு சீரியல் பாக்குறாங்கம்மா அப்படின்னு. ஒரு பூ கட்டிக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டு டீ குடிச்சு ஈவினிங்ல வீட்டுல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க இருக்க ஹோம்லங்க இங்கே முடிச்சுட்டு வரேங்க, ஈவினிங் 6 மணிக்கு தானே வீட்டுல லைட் போடுறேன், பரவாயில்ல இங்க இருக்கேன் அப்படின்னு வந்துருவேன் நான். ரொம்ப சந்தோஷம் மேம், தேங்க்யூ சோ மச். நம்ம பாண்டிச்சேரியில நம்ம 100 feet ரோட்ல இப்படி ஒரு ஹோம் இருக்கிறது. இந்த ஹோம் வந்து ஓப்பனிங்கே சேம் ஓபன் பண்ணாங்க. நிறைய நம்ம சபாநாயகர் சாரு இந்த மாதிரி அரசியல் பிரமுகர் எல்லாம் நிறைய வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப கலை ஹோம்னா தெரியாத ஆளே இல்லாத கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய அமைப்புல இருக்கிறதுனால நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன் மேம். இத வந்து இன்னும் இந்த ஹோம் இப்ப முதியோர் இல்லன்றது நடத்தக்கூடாதுதான் ஒரு இது. அப்படி இது ஏன் முதியோர் இல்லத்தை வைக்கிறீங்க, ஏன் முதியோர் இல்லத்தை விடுறீங்கன்னு கேக்குறாங்களே. இந்த ஹோமும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்ல விட்டுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா மேம், உங்களோட சேவை வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா கேட்டுக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மேம், சோ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபுட், மெடிசின்ஸ், அப்புறம் நர்சஸ் எல்லாருமே அவைலபிலிட்டி இருக்காங்க. சோ இவங்களுடைய க்ளோத்திங்ஸ் வாஷ் பண்றதுக்கு சோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. அது இருக்கு மேம். இங்கே வாஷிங் மிஷின் இருக்கு, தண்ணி ஆரோ வாட்டர் இருக்கு, தண்ணி மெயின், ஏன்னா வயசானவங்களுக்கு தண்ணி, ஹீட் இருக்கு, யாருக்கும் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேணுமா குடிக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா தண்ணி அவங்களும் ரூமுக்கு தனியா வந்துடும். அப்படி சுடுத்துங்க நாங்க காஃபி சூடா தண்ணி வேணும்னு கேட்டோம், பிளாஸ்டிக் ஊத்தி கொடுத்துருவோம். நடக்க முடியறவங்களுக்கு தான் கொடுப்போம், நடக்க முடியாதவங்க பிளாஸ்டிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா சூடா ஊத்திடுவாங்கன்றதுனால. இதுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல நான் வச்சிருக்கும் போது அட்டாச் பாத்ரூமோட தான் வச்சிருந்தேன். அவங்க உள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க, தெரிய மாட்டேன். அதனால இப்ப காமனா பாத்ரூம் போட்டு ரூம் தனித்தனியா செப்பரேட்டா போட்டு வச்சிருக்கேன். மேம், நம்ம பாண்டிச்சேரியில கலை ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கீங்க, நிறைய இயக்கங்கள்லயும் இருந்து அது மூலமாவும் சப்போர்ட் இருக்கு, சூப்பரா இந்த விஷயத்த ரன் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த விஷயம் நீங்க தொடர்ந்து இந்த பாண்டிச்சேரியில நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பொதுமக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு லைக் தாத்தா பாட்டிஸ் மட்டும் இல்லாம அவங்கள வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா பாண்டிச்சேரியில இருந்துட்டு இருக்கீங்க. சோ இதே மாதிரி அப்கமிங்ல வரப்போற இந்த ஃபீல்ட்ல வரணும், இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையில நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இத நான் இப்ப சொன்னதுதான், நாம என்னோட வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு நாம அம்மா அப்பா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தெரியாம இப்ப நிறைய வளர்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு சொல்லிதான் நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். அத மாதிரி இப்ப இந்த பொறுப்புள்ள இதை எடுத்து நடத்துறது, சேவை மனப்பான்மை எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும். ஏன்னா இப்ப எல்லாமே ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆயிடுறாங்க. கஞ்சா, ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா கிடையாது, படிக்க காலேஜ்லயே அது மாதிரி இருக்கு, ஸ்கூல்ல அது மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லாம பெண் பிள்ளைகளாலும் ஆண் பிள்ளைகளாலும் படிப்பு இருந்தாலும் இந்த மனப்பான்மை வேணும் அவங்களுக்கு. நம்ம இறக்க குணம் உள்ளவங்களா இருந்து எல்லாருக்கும் நல்லா ஒரு உதவி பண்ணணும். ஒரு சிக்னல் போனோம், ஒரு 10 ரூபா டீ குடிக்க காசு கொடுக்க கூடாது அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத ஒரு செப்பலோ ஒரு சாப்பாடோ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா டீ குடிக்க நம்ம காசு கொடுக்குறோம், ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணணும். நம்ம பசங்க இல்லாம எல்லாருக்கும், நம்ம ஒரு வீட்டுல ஒரு பசங்க சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல 10 பேர் சொல்லுவான். அந்த ஒரு சேவை மனப்பான்மை உருவாக்கணும் தான் சார் ரொம்ப நான் விரும்புறேன். வேற ஒண்ணு இது சிறப்பா செய்யணும், நிறைய பெரிய லெவல்ல கொண்டு வரணும். ஹோம் பெரிய லெவல்ல கொண்டு வரது பெருசு கிடையாது, நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணணும்.
கண்டிப்பா மேம், தேங்க்யூ சோ மச். உங்களை மீட் பண்ணதுல அண்ட் இந்த கலை ஓல்டேஜ் ஹோமை இன்னைக்கு நான் விசிட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோ இதே மாதிரி உங்களுடைய சேவை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி.